நேற்றிரவு திருகோணமலையில் ஏற்பட்ட பரபரப்பு. போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பிக்கு. தமிழீழம் கோரும் புலம்பெயர்ந்தோருடன் தொடர்பில்லை, தென்னிலங்கையில் வெளிப்படுத்திய அர்ஜுனா எம்பி. யாழில் கனமழை இன்னும் 2 நாட்கள் நீடிக்கும், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. நாயை கொண்டு செல்ல உலங்குவானூர்தியை பயன்படுத்திய மகிந்த, கூண்டோடு சிக்கிய ராஜபக்ஷ தரப்பு. ரணிலை விடாது துரத்தும் குற்றப்புலனாய்வு துறையினர். சிங்கள அமைப்புகள் குறித்து ஜனாதிபதியின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு. இறுதிப் போரின் பின் ஆட்சியை பிடித்திருப்பேன், மேர் திட்டம் சரத் பொன்சேகா. திருகோணமலை பிரதான கடற்கரையை அண்டிய பகுதியில் நேற்று மாலை வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பெரும் பதற்றத்திற்கு மத்தியில் அகற்றிய போலீசாரின் கன்னத்தில் பிக்கு ஒருவர் தாக்கியுள்ளார். இதற்கிடையில் நேற்றிரவு திருகோணமலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. அதேவேளை இந்த அசாதாரண நிலைமை தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரனின் துரித நடவடிக்கையினால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாயை கொண்டு செல்லவும் உலங்கு வானூர்தியை பயன்படுத்தினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் செலவீனங்களை நாங்கள், அதாவது எமது தோழர் அனுரகுமார திசாநாயக்க குறைத்துள்ளார். வெளிநாட்டு பயணங்களின் போதும் முன்னாள் ஜனாதிபதிமார் அதிக செலவீனங்களை செய்துள்ளனர். இதற்கு மேலாக மஹிந்த ராஜபக்ஷ 2013ஆம் ஆண்டு 1144 மில்லியன் ரூபாவை வெளிநாட்டு பயணத்திற்கு செலவு செய்துள்ளார். இது யாருடைய பணம்? இதுதான் இந்த நிலைமைக்கு காரணம். எங்களுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முயலுங்கள். மஹிந்த ராஜபக்ஷ தனது முழு குடும்பத்திற்கும் அரசு நிதியை செலவு செய்தார். நாயை கொண்டு செல்ல விமானத்தை பயன்படுத்தியுள்ளார். மஹிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ ஜப்பான் செல்ல வெளிவிவகார அமைச்சரின் மூலம் 20 லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் அவரது மகன் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அதிகாரி ஒருவர் இல்லாத நிலையில் வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்று 21 மாதம் அங்கு இருந்துள்ளார். அதற்காக வெளிவிவகார அமைச்சின் பணம் செலவிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ ஐநாவில் உரையாற்றுகின்ற போது அதனை தொகுத்து வழங்க இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றுக்கு 300 மில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளார். இவ்வாறுதான் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் அவ்வாறு இல்லை, முன்னுதாரணமாக நடந்து காட்டுகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிங்கள அமைப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்துக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் கார்த்திகை வீரர்கள் தினத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரையின் போது கடும் போக்குடைய சிங்கள மற்றும் முஸ்லிம் அமைப்புகளுக்கு ஒரே கணக்கில் இருந்த மக்களின் பணம் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கு தேசப்பற்றுடைய பிக்குகள் முன்னணி அமைப்பின் செயலாளர் பெங்கமுவே நாளக தேரர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். சிங்கள அமைப்புகள் வெறும் நிறுவனம் ஒன்றின் நிதியை கொண்டு இயங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல சிங்கள அமைப்புகள் பற்றி தமக்கு தெரியும் எனவும் அந்த அமைப்புகள் அதன் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களால் பங்களிப்பு செய்யப்படும் நிதியை கொண்டு இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த கணக்குகள் பற்றியும் அவற்றை எந்தெந்த அமைப்புகள் பெற்றுக்கொண்டன என்பது பற்றியும் தகவல்களை ஜனாதிபதி அம்பலப்படுத்தினால் அவரது குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் ஜனாதிபதி பொறுப்பேற்ற வகையில் கருத்து வெளியிடும் நபராக அடையாளப்படுத்த நேரிடும் என பெங்கமுவே நாளக தேரர் தெரிவித்துள்ளார். நான் நினைத்திருந்தால் இறுதிப் போரின் பின்னர் ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா ஒரு சர்வதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை சர்வதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வதிகார போக்கே நிலவும் என்றும் பலர் கூறுகின்றனர். உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி. நான் சர்வதிகாரி என்றால் இறுதிப் போரின் பின்னர் என்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும். ஆனால் நான் அவ்வாறு செயற்பட விரும்பவில்லை. ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றேன். ராணுவத்தில் கூட சர்வதிகார உத்தரவுகளை நான் பிறப்பித்ததில்லை. ஆனால் நாடு முன்னேற வேண்டுமெனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வதிகாரி ஒருவர் அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் மட்டக்களப்பில் நேற்று மதியம் 1 மணி வரையான 48 மணி நேரத்தில் 250 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சியும், யாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் 1 மணி வரையான 36 மணி நேரத்தில் 125 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன. தொடர்ந்து 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதால் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும். எதிர்வரும் 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அந்த காலப்பகுதியிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரசாங்க நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தொன் கணக்கிலும் கிலோகிராம் கணக்கிலும் போதைப் பொருட்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வரும் நிலையிலும் போதைப்பொருளை ஒழிக்கும் நோக்குடன் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பாவனைக்கான தேவையை முற்றாக நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செயற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கைகளின்படி ஒவ்வொரு நிறுவன தலைவரும் தமது நிறுவனத்தை போதைப்பொருளற்ற நிறுவனமாக உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது பாவனையாளர்கள் நிறுவனங்களில் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடாகவும் இன்று சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட உள்ளது. இதன் மூலம் அனைத்து பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் வால்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராய 5 பேர் கொண்ட குற்றப்புலனாய்வு துறையினர் இங்கிலாந்திற்கு சென்றுள்ளனர். இந்த செய்தியை ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்டுள்ளது. எனினும் இதற்கான அனுமதி சட்டமா அதிபரிடம் பெறப்படவில்லை என்று ஆங்கில பத்திரிகை தெரிவித்துள்ளது. பிரதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தலைமையிலான குழுவே பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியா சென்றுள்ள குற்றப்புலனாய்வு துறையினர் இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீநேசேனவிடம் இன்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 செப்டம்பரில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வால்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் அவருடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்றபோது சரோஜா ஸ்ரீசேனவே இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராக கடமையாற்றினார். 2 நாள் பயணத்தின் போது 16.6 மில்லியன் ரூபாய் பொது நிதியை ரணில் விக்ரமசிங்க செலவிட்டார் என்று குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. விசாரணைக்கு பிறகு இன்று பங்களாதேஷின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவருக்கு எதிரான தீர்ப்பை வழங்க உள்ளது. இந்த நிலையில் பங்களாதேஷின் தலைநகரில் ஷேக் ஹசீனாவிற்கு ஆதரவாக போராட்டக்காரர்களால் ஏதேனும் பதற்றம் ஏற்பட்டால் உடன் சுட்டு வீழ்த்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.